நான் எத்தனையோ பில்டிங் போய் பார்த்துருக்கேன், வேலை பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இந்தளவு டிசைன் போட்டு பண்ணி கொடுத்தது சார் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த ஒரு சின்ன வீடு தான், ஒரே ஒரு ரூமில் இருந்தோம். சரி நம்ம சார்கிட்ட கொடுத்தா நல்ல முறையில் கட்டி கொடுக்குறாரு எல்லாம். பதினொன்றைக்கு 50 சைஸ் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை நம்ம கட்டியிருக்கோம்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. சிம்பிள் அண்ட் அழகான இந்த வீட்டை நம்ம என்ன மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு இல்லாதவங்களோட வாழ்நாள் கனவே சொந்த வீடு தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா என்ன தான் கம்மியான லேண்ட் ஏரியாவை இருந்தாலுமே அந்த லேண்ட் ஏரியாவிலையும் கிளைண்ட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பிளான் பண்ணி வீடு கட்டி கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடு ஸ்ட்ரீட்டோட டெட் எண்டில் இருக்கிறதால நம்ம விநாயகர் சுவாமி பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். லேண்டோட அளவு 11 அடி இருக்கிறதால நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடும் பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா மாதிரி பிளான் பண்ணி வென்டிலேஷன் வசதிக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எலிவேஷன் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டிகோ கொடுத்து நம்ம ஸ்டேர் கேஸ் ஃப்ரண்ட்லேருந்து மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட லேண்டிங்கில் நம்ம எல் டைப்பில் பார்த்திங்கன்னா காங்க்ரீட் ஒர்க் பண்ணி எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த லேண்டிங் ஏரியாவை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நேம் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணம்மா இல்லம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம நிறையா சைட்டில் கொடுத்துருக்க மாதிரி சிஎன்சி கட்டிங்கில் பார்த்திங்கன்னா விநாயகர் டிசைன் நம்ம கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எலிவேஷனில். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் வர வாலில். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்குமே போயிட்டுருக்கு. இந்த லேண்ட் ஏரியா வெஸ்ட் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா. ஸோ மெயின் டோருமே பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எலிவேஷனில் கொடுத்துருக்க லைட்டிங் ஒர்க்லாம் நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததான் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஒரு லிவிங் ஏரியாவோட பேக் சைடு பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் 10க்கு 11.75. பேக் சைடு கிச்சன் கொடுத்துருக்கோம். அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணல. கிச்சனோட சைஸ் 10க்கு 8. இந்த லிவிங் ஏரியாவோட ரூஃபோட ஹைட் 10 ஃபீட் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கு 4/2 வெர்டிஃபை டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு காமன் டாய்லெட் 6.5க்கு 4 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸட் வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணியிருக்கோம். 7 ஃபீட் வரையும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வீட்டை வாஸ்துப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். G+1 பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா பிரெத்து 11 அடி தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா 9 இன்ச் வால் போக இன்னர் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ஃபீட் வரும். நம்ம இந்த வீட்டோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணியிருப்போம். அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கலாம். ஹேண்ட்ரைல் பார்த்திங்கன்னா எஸ்எஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி இந்த வீட்டோட கிளைண்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். சென்னை புழல் தனலட்சுமி நகரில் தான் நம்ம சைட்டு இருக்குதுங்க. நம்ம சைட்டு சின்னதாக ஒரு ரூம் மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு 2 பேர் ஒரு ஃபேமிலி மேன் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணது. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பார்க்குறத விட நல்லா கிரேட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி விசேஷத்துக்கு போனவங்க எல்லாமே நல்லாவே நினச்சி போனாங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஃபினிஷிங் ஆனதுக்கு பிறகு தான் நம்மளுக்கே தெரிஞ்சது வீடு ரொம்ப அம்சமாக இருக்குதுங்க. நல்லா அழகாக 4 பேர் பரவாயில்ல, எந்த இன்ஜினியர் கட்டினாங்க சொல்லுங்கள், நாங்களும் அந்த இன்ஜினியரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட தனலட்சுமி தான் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்காங்க. சாய்பாபா கோயில் இன்ஜினியர் தான், ஜெயக்குமார் சார் தான் எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் செடியெல்லாம் கேட்கவே இல்லை, ஆனால் சார் வைப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
ஜெயக்குமார் சார் செடியெல்லாம் அழகாக வச்சு அந்தஸ்தாக நைட்டு 10-12 மணி வரையும் இருந்து எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக எடுத்து, நாங்கள் ஹவுஸ் ஓனர் கூட நாங்கள் அப்படி இல்லை, ஆனால் வந்து சார் அவ்வளோ பொறுப்பாக எடுத்து பொறுமையாக இருந்து உக்காந்து அவர் செஞ்சு எங்கள் நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாரு. சாருக்காக நன்றி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டோட்டலாக வந்து 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10.5. ஸோ இந்த சைஸில் தான் இந்த பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டுமே நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்கோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 11.5. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் இந்த 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். வந்து இவ்வளோ டிசைன் வரும்னு எதிர்பார்த்து அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை, நான் இவ்வளோ டிசைன் எதிர்பார்க்கவும் இல்லை. நல்லா செஞ்சுருக்கேன். பொருளும் நல்ல பொருள், நல்ல குவாலிட்டியான பொருள், நல்லா நம்பி இருக்கிறாங்க வந்தவங்க. இன்றைக்கி எல்லாம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது, பால்கனி இருக்கனி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இன்ஜினியர் கட்டினாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்கோம். எதிர்பார்த்தது வந்து சும்மா அளவாக நாங்கள் வந்து தேனிங்க, நாங்கள் வந்துட்டு போனால் செஞ்சால் தங்கி இருக்கிறதுக்காக வேண்டி தான் எங்கள் அத்தை வந்து சும்மா ஒரு அளவாக ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லி இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி இருக்கிற மாதிரிக்கு மேலேயும் வீடு எடுத்து கீழேயும் எடுத்து நல்லா ஜம்முனே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த ஒரு சின்ன வீடு தான், ஒரே ஒரு ரூமில் இருந்தோம். சரி நம்ம சார்கிட்ட கொடுத்தா நல்ல முறையில் கட்டி கொடுக்குறாரு, எல்லா சைட்டும் நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நல்ல மாடல் டிசைனாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். சார் அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல டிசைன் போட்டு நல்ல முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. சாருக்கு நன்றி, சார் ஃபேமிலிக்கே நன்றி. நீங்கள் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இருக்குமோ தவிர உங்களுக்கு வீட்டில் ஒரு குறையும் இருக்காது. நமக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற சூப்பர்வைசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நல்லா உங்களுக்கு டீசெண்டாக பேசி நல்லாவே பண்ணி தருவாங்க. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எதுவுமே இல்லைன்ற இதே கிடையாது. நல்லாவே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நேற்று எங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு இன்ஜினியர் இருக்காங்களான்றது நாங்களே நேற்று தான் பார்த்தோம். நீங்கள் வீடு கட்டணும்னா நீங்கள் தைரியமாக சார்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணலாம். சார் கான்டாக்ட் நம்பரு மொபைலில் போட்டு விடுவாங்க. நீங்கள் தைரியமாக இந்த கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வீடு கட்டலாம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்லா வீடு அழகாக அந்தஸ்தாக கட்டி கொடுத்துருக்காரு ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சாருக்கு அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி.